பிடிக்கலான்னு பார்க்கலாமா? நம்ம 2 அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா, 2 அரைக்காத்து போட்டால் 2 போல், 2 இந்த 1 போல் வச்சு மடித்தாச்சு. மடிச்சுட்டு இப்போ நம்ம அடிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே அங்கேருந்து நம்ம இந்த மாதிரி அடிச்சுட்டு வரப்போம். ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுருவோம். அப்படியே அடுத்த பீஸில் வந்து அதே மாதிரி அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அது 2ஐயும் ஜாயின் பண்ணி 1 போல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த 2 அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 2 அரைக்காத்தையும் இந்த மாதிரி வச்சு நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு 3 இன்ச்சு கணக்குக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது மெயின் டாட். இது மெயின் டாட் கரெக்டாக பிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து மிச்ச டாட்டை வந்து கரெக்டாக பிடிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் மெயின் டாட்டை வந்து நம்ம எப்பயுமே கரெக்டாக பக்காவாக பிடிச்சிடணும். ஓகேங்களா? இப்போ பிடிச்சாச்சு. அடுத்த டாட் வந்து இந்த இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மெயின் டாட் பிடிச்சிக்கோங்க இல்லையா, அதை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் வந்து பெரும்பாலும் இப்படி தான் டாட் பிடிப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்து அக்கல் பக்கம் உள்ள டாட்டை நம்ம பிடிக்கிறோம். நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்க் பண்ணாமல் அப்படியே அடிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அடுத்த பீஸில் வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வச்சு நம்ம டாட் பிடிக்கணும். அடுத்து அப்படியே 2 தையல் நம்ம போட்டுக்கணும். இல்லை பாருங்கள், 2 டாட் இருக்கா, இந்த 2 டாட்டுக்கும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம கிராஸ் அந்த மாதிரி இப்படி வச்சு பார்க்கும்போது இங்கே நோக்கில் அந்த டாட் பிடிச்சா கரெக்டாக வரும். அதை இப்படியே வச்சு நம்ம அப்படியே பின்னாடி திருப்பி அதுக்குள்ளே ஒரு மார்க் போட்டுடலாம். இதுக்குள்ளே ஒரு மார்க் போட்டுட்டு அதை வந்து நம்ம அப்படியே அடுத்த டாட்டுக்கு பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி தான் நம்ம டாட் பிடிக்கணும். ஓகேங்களா? நான் மார்க் பண்ணலை, மார்க் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே வச்சு நான் காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, பட்டன் பீஸ் பக்கம் மேலே கழுத்து பக்கம் அதிகமாகவும் இந்த பட்டி பக்கம் கம்மியாக வச்சு அடிச்சிருக்கேன். ஒரு 3/4 இன்ச்சு கம்மியாக வச்சு அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் டாட் பிடிச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2 டாட்டும் பிடிச்சாச்சு. நான் பாருங்கள், 2 டாட்டும் நான் பிடிச்சிட்டேன். தெரியுதுங்களா கப்பு எப்படி இருக்குன்னு? 2 டாட்டும் பிடிச்சாச்சு. கப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? கப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது இன்னொரு சைடு உள்ள இந்த பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கப்பு பிடிச்சா மட்டும்தான், நம்ம டாட் பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், கப்பு எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கப்பு வந்து கரெக்டாக கச்சுன்னு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம இப்படி தான் நம்ம வந்து கப்பு வந்து பிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.